மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். இவ்வளோ பிரச்சனை நடந்தும் காவேரி குடும்பத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ நல்ல பதிலடியாக விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து காவேரி குடும்பத்துக்கு கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயம் சீக்கிரமாக விஜய்க்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும். வெனிலாவோட சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அத்தை பேசினதை நினச்சி என்ன இப்படியெல்லாம் வந்துட்டு கேவலமாக பேசுகிறாங்க, ஆனால் விஜய்க்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிவின் காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. என்ன காவேரி, நியூஸில் நான் பார்க்குறதெல்லாம் உண்மையாக, அங்கே என்ன பெரிய பிரச்சனையாக நடந்துட்டுருக்கு போல இருக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி டைமில் கூட ப்ரெக்னன்சி விஷயத்த சொல்லாமல் இருந்தேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவே தெரியாது, உனக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நிவின் காவேரி கிட்ட கேட்க காவேரி சொல்லுவாங்க, இல்லை நிவின், இப்போதைக்கு நான் அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஐடியாலே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அம்மா அத்தை எல்லாருமே வந்துட்டு என்ன தான் திட்டுறாங்க. இவ்வளோ நாளும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அம்மா, வெண்ணிலானால பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. அதே மாதிரி இப்போ வந்தது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் பார்த்து நான் எப்படி நிவின் ப்ரெக்னன்சி விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி, எப்போ பார்த்தாலும் உன் ஃபேமிலிக்காக மட்டும் யோசிச்சுட்ருக்கியே, உன் ஹஸ்பண்டை பற்றி கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா? அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. வெண்ணிலா அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விஜய் கண்ணு முன்னாடி காமிச்சு இந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணி விட்டதுக்கு காரணமே நீ தான். அதெல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? இப்போ சும்மா அந்த கான்ட்ராக்டுன்ற ஒரு விஷயத்தை காமிச்சு விஜய் இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறது, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் எல்லாம் இப்படி நிற்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல காவேரி. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ சீக்கிரமாக என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. உன் ஃபேமிலிக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நீ விஜய்க்கு போய் முதல்ல சப்போர்ட் பண்ணு, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு நிவினும் ஃபோனை வச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் காவேரி ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக இவர் சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை இருக்குது. இதுக்கு மேலேயும் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தோன்னா இந்த விஷயத்தில் விஜய் வந்து சால்வ் பண்ணவே முடியாது. விஜயை சால்வ் பண்ணி நானும் விஜயும் சேர்றது ஒரு நடக்காத விஷயம் ஒன்றா ஆகிடும். வெண்ணிலா கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணுவா, சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி காவேரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகினி கால் பண்ணுவாங்க. ராகினி வந்து காவேரிக்கு கால் பண்ணதுமே கரெக்டாக வந்துட்டு கெஸ் பண்ணிடுவாங்க. காவேரியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி கண்டிப்பாக இவ இருப்பா, இவனும் அவங்க அப்பாவும் இருக்க தான் செய்வாங்க. அதனால தான் கரெக்டாக இந்த பிரச்சனை நடக்கும்போது இவ கால் பண்ணுறான், பார்ப்போம் என்ன தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி காவேரி யோசிச்சு கால் எடுத்ததுமே ராகினி பயங்கரமாக சிரிப்பாங்க. எதுக்குடி இப்போ சிரிக்கிற, என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காவேரி, அதை தான் உங்ககிட்ட சொல்லலான்றதுக்காக கூப்பிட்டேன். பாத்தியா, ஏதோ பெரிய இவன் மாதிரி விஜய் தான் என் புருஷன், அவன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பாத்தியா, தலைகீழாக பிரச்சனையே மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணது நாங்கள் தான்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எனக்கு தெரியாதா என்ன? இந்த மாதிரி ஒரு கெடுதல் நடக்குது, காவேரிக்கும் காவேரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நீயும் உங்கள் அப்பாவும் தான் இருப்பீங்க. உங்களை தவிர எங்களை யார் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த முடியும், பழிவாங்க முடியும்? அதெல்லாம் சரி, என்ன பழிவாங்கிற பேரில் புருஷனை எதுக்கு இப்படிலாம் காயப்படுத்திட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன தான் பாவம் பண்ணார் அப்படின்ற மாதிரி காவேரி ராகினி கிட்ட கேட்க, உன் புருஷன் மட்டும் என்ன லேசுப்பட்ட ஆளா? அவன் உன் கூட சேர்ந்துட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்டான், எங்கள் அப்பாவே மதிக்காமல் எவ்வளோலாம் சீன் போட்டான், அதுக்கெல்லாம் நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டாமா? வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிற ஐடியாவில் தான் அவர் கிளம்பி வந்தார். உன் புருஷன் இருக்கான்ல, நல்லா வெண்ணிலாவோட மாமாவை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கதையே கந்தல் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ட்ராமா போட்டு நல்லா நடிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி அப்பா கிட்ட சொல்லி வெண்ணிலாவோட மாமாவை போய் அப்பா மீட் பண்ணி வெண்ணிலாவுக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரியும் வெண்ணிலா வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணதே நீங்களாம் மாறியிருந்தால் எல்லா ட்ராமாவையும் பண்ணி நாங்கள் இந்த அளவுக்கு வெண்ணிலாவை வழிக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவங்க மாமாவே அவளுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு போராடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இதுக்கு மேலே நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண போகிறேன், என் புருஷன் என்ன பண்ண போகிறாங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம், நீ முதல்ல ஃபோனை வேடி அப்படின்னு சொல்லிட்டு கோமா காவேரி ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் காவேரி யோசிப்பாங்க, இப்போ உடனே நம்ம விஜய் போய் பார்க்கணும், விஜய் போய் பார்த்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அவருக்கு பக்கபலமாக இருக்கணும். இதுக்கு மேலே எல்லாரும் அவரை கேவலமாக பேசுகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா அவரும் நம்மளும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமும் இருக்காது, நம்ம வயிற்றில் ஒரு குழந்தை வளர்றதுக்கான ஒரு மீனிங்ஃபுல்லும் இல்லாமல் போயிடும். உடனே இதுக்கு என்ன முடிவோ நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு உடனே வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாரதா வந்து, எங்கடி போகிறேன், இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக நீ வெளியில் போனேன்னா உன்னையும் காமிச்சு ஒரு கேலி பொருளை ஆக்கி எல்லாரும் உன்னை கேவலப்படுத்தி பேசவா? அந்த பிரச்சனையில் நீ எக்காரணத்துக்கு ஒன்றும் மூக்க நுழைக்கவே கூடாது. அப்படி இப்படி ஏதாவது உன்னோட மூக்க நுழைச்சி
வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து எதை இழுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒப்பந்தம் போட்ட பிரச்சனை மட்டும்தான் வெளியில் வரும். அதனால் தயவு செய்து உன் காலில் விழுந்து கேட்குறேன், இது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். உலகம் ஃபுல்லாக வந்துட்டு தண்டோரை அடித்து என் புள்ள ஒப்பந்தத்தில் 1 வருஷம் கல்யாணம் பண்ணால் இப்போ பிரிஞ்சிருக்காங்கிற விஷயம் கொடைக்கானல் முழுக்க தெரிஞ்சு, சென்னை முழுக்க தெரிஞ்சு, ஊர் முழுக்க நார வேண்டாம். அதனால் நீ வீட்டோட அமைதியாக இரு. யாராவது இங்கே தேடி வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் சமாளித்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல உடனே காவேரி உள்ளே போயிடுவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா ராகினி கால் பண்ணி, இந்த மாதிரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா, ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா அதெல்லாம் முடிஞ்சிச்சு, கடைசியாக எங்களோட கால் என்ன தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உன் புருஷனை வந்துட்டு முட்டி தள்ளி உள்ளே போடுறது மட்டும்தான். ஏன்னா அவன் பண்ணது பெண் கொடுமை. ஒரு பொண்ணை வந்து நம்ப வச்சு ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிருக்கான். அது போக அவங்க குடும்பத்தில் 2 பேர்த்த வேற கொலை பண்ணியிருக்கான். கொலை கேஸும் வேறு இருக்குது தெரியுமா. இது எல்லாமே போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சுது. அவ்வளோதான், அவன் புருஷன் ஜென்மத்துக்கு வெளியிலே வர முடியாது. ஆனால் அந்த வெண்ணிலா பாவம், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, நல்ல பொண்ணு. அது போக உன்னை மாதிரி ரொம்பலாம் வந்துட்டு ஸ்மார்ட் கிடையாது. அதனால் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதெல்லாம் அவள் கண்டிப்பாக சொல்ல மாட்டாள். ஆனால் வந்து விஜய் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தினதை கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாள். அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். முடிஞ்சால் நீ அங்கே வாடி பார்த்துக்கலாம். ஏதோ பெரிய இவளாட்டெல்லாம் சவுண்டு விட்ட, என்னால் எது வேணாலும் பண்ண முடியும், என் புருஷனை காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். நீ முடிஞ்சால் நீ அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, வந்து உன் புருஷனை காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி ராகினி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அவரை வந்து காப்பாற்றுறதுமே கஷ்டமாயிடும். ஆல்ரெடி கையில் ரிங்கெல்லாம் போட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ரிங்கு போட்டிருக்காரு, ஒரு வேளை இவங்க லவ் பண்ணுற டைமில் வந்து சும்மா ரிங்கு போட்டு லவ்வை ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம், எதுக்காவது கிஃப்ட் கொடுத்துருங்களாம். அதை ஒரு பெரிய வந்து மீனிங்காக காமிச்சு, அது ஒரு பெரிய ப்ரூஃபாக காமிச்சு இவ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவேரியும் கிளம்பி போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் விஜய் வீட்டில் தாத்தா பாட்டி, விஜய், வெண்ணிலா எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. போலீஸ்லேருந்து வந்து எல்லாத்தையும் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் மட்டும்தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க மாமாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி தான் மெயினான ஆளாக இருப்பார். பசுபதி கூட அன்பும் சேர்ந்துருவார். அன்பு அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவே இருந்தாலும், இப்போ பசுபதி பக்கம் போயிட்டு விஜயை பழி வாங்குறதுக்காக எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்ருப்பார். இது தெரியாமல் பாவம் விஜய் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அன்பை நல்லவர்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தான் போலீஸ் ஸ்டேஷனில் அன்பையும் பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. உடனே தாத்தா போய் அன்புக்கிட்ட கேட்பாரு, உனக்குலாம் கொஞ்சம் கூட விசுவாசம் நன்றிங்கிறதே கிடையாதா, உன்னை ஒரு பையன் மாதிரி தானே நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் இருந்தேன், விஜயோட உழைப்பால் தானே நம்ம குடும்பமே வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு, அவன் உன்னை எப்படிலாம் பார்த்தான், ஒரு சித்தப்பா ஸ்தானத்துலேயே வச்சு பார்த்துருந்தான், ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துருந்தான். வெண்ணிலா வந்து அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவை ஊரை விட்டு துரத்தி அவங்க ஆக்சிடென்ட் ஆகி சாகிற அளவுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துட்டு, இப்போ அந்த பிள்ளைக்கே வந்துட்டு நீ நல்லவனாட்ட நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு எதிராக திருப்பி விட்ட, அவளையும் விஜயும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா, அந்த பசுபதி கூட சேர்ந்து உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, சூடு சொரணங்கிறதே இல்லையா, உடம்புல நல்ல ரத்தமே ஓடலையா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மாமா என்ன நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணது மட்டும் நியாயமா, காவேரின்ற ஒருத்தி வந்தது என்னாலலாம் பந்தாடினீங்க, என்னையும் என் பொண்டாட்டியும் அந்த வீட்டிலேருந்தே வெளியில் அனுப்பி விட்டுட்டீங்க, காவேரின்னு சொல்லிட்டு ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் உடனே சொல்லுவார், தாத்தா நீங்கள் சும்மா இருங்க, இந்த ஆள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, இவன் ஒரு அருவருப்பான ஆள், இவன்கிட்ட பேசினா நம்மளோட கேரக்டர் தான் ஸ்பாயில் ஆகும், நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஜய் கோமா சொல்லிடுவார். உடனே காவேரி வந்ததுமே வந்துட்டு வெண்ணிலாவை பார்த்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லை, உன்னை நான் எந்த நிலமையில இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, அனாத ஆசிரமத்தில் நீ யாருமே இல்லாத ஒருத்தியா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அனாதையாக இருந்த, அப்போ உனக்கு மனநிலை வேறு சரியில்லாமல் இருந்துச்சு, மெமரி லாஸ் ஆயிருந்துச்சு, நான் தான் சரி பாவம்ன்ட்டு காப்பாற்றணும்னு கூட்டிகிட்டு வந்தேன், இத்தனையும் வந்துட்டு உன்னை குணப்படுத்தி உன்னை எப்படியெல்லாம் கேர் பண்ணிட்டு இருந்தேன், அது விஜய் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு தெரியுமா, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு கவனிச்சிட்டு இருந்தாரு, இந்த அளவுக்கு நீ குணமானது பத்தாதுன்னு இப்போ அவருக்கு எதிராகவே இந்த அளவுக்கெல்லாம் கிளம்பியிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியும் நன்றி கிடையாதா வெண்ணிலா அப்படின்ற மாதிரி காவேரி வெண்ணிலாவை பற்றி கேட்க, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, விஜய் என் புருஷன், அவர் என்ன பார்த்துக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அது போக இப்போ நான் விஜய் வேணும்னு தான் இங்கே வந்திருக்கேனே தவிர வேணான்னு அவருக்கு எதிராக ஒன்றும் வர கிடையாது, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ யார் முதல்ல, எனக்கும் விஜய்க்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நீ 3வது மனுஷன், நீ வரணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 3வது மனுஷியா என்னங்கிறது உனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், என் புருஷனை வந்து நான் இதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் நிற்கிறதுக்கு கூட தகுதி இருக்காது, நீ எப்படி வந்தங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்,
ஒரு நன்றி உணர்வு கூட கிடையாமல் இந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாமல் நீ நடந்துக்கிறல்ல, உன்னை ஏன்டா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். உன்னை மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் சொல்லுவாங்க. வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் அவ்வளோ நல்ல பொண்ணு, அவள் மனசாட்சியோடு நடந்துக்குவா, அப்படி இப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. அவளை மாதிரி சாஃப்டாக பேச முடியாது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா வெண்ணிலாவோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் புருஷனை எக்காரணத்தை கொண்டு நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவள் அடையிறக்கும் விட மாட்டேன். இதுக்கு மேலே நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு லேடி போலீஸ்கிட்ட வந்துட்டு காவேரி பேசுவாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிருவாங்க போலீஸ் எல்லாருமே. உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? கையில் ஒரு ரிங்கை போட்டுட்டு நீ பாட்டுக்கு விஜய் உன் புருஷன் சொல்லிட்டு இருக்க, எதுக்காக இப்படி வந்து அந்த ஆளை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்? உனக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வதட்டி போலீஸ்காரங்கெல்லாம் கேட்க வெண்ணிலா உடனே பயந்துருவாங்க. உடனே மாமா வந்துட்டு என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணுக்கிட்ட, நீங்கள் இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இது காவேரி வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்ல ஆரம்பிச்சதுமே உங்களோட நடவடிக்கையும் பேச்சுமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தாங்க கரெக்டாக இருக்குது, இப்போ தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கு. விஜயும் காவேரியும் வந்து இப்போ அவங்க தனிப்பட்ட விஷயத்தினால தான் பிரிஞ்சிருக்காங்களே தவிர அவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்ததுக்கான எல்லா சாட்சியும் ப்ரூஃபும் இருக்குது. நீயும் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ணதுக்கான ப்ரூஃபும் கிடையாது, சாட்சியும் கிடையாது. நீ எந்த தைரியத்தில் வந்து மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நீ இப்படி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க? உனக்கு வேறு ஏதாவது அவங்க கூட தனிப்பட்ட பகைனா தனிப்பட்ட முறையில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். இப்படி மீடியாலாம் கூப்பிட்டு நீங்கள் கேவலப்படுத்திட்டு இருக்கக்கூடாது ஒரு தனிப்பட்ட ஆளை அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்ட உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு என் விஜய் வேணும், நான் லவ் பண்ண விஜய் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, லவ் ஊர் உலகத்தில் எல்லாரும் தாம்மா பண்ணுறாங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது. அது போக இப்போ அந்த பையன் கல்யாணமாகி ஒரு குடும்பம்னு வாழ்ந்துட்டுருக்கான், அவனை இப்போ வேணும்னு வந்து கேட்குறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இல்லை மூளை இது கிளங்கி போச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, மூளை இவ்வளோ நாளும் கலங்கி தான் மேடம் இருந்துச்சு, இப்போ தான் எனக்கு சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்ல, உடனே பசுபதியும் அன்பும் உள்ளே வந்துடுவாங்க. என்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம், இந்த பொண்ணு அனாதையாக நிற்கிறதுக்கு காரணமே இந்த விஜய் தான், அதனால் இந்த விஜய் தான் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாகணும். இந்த விஜய் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எத்தனை வருஷம் இந்த பொண்ணை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கான் தெரியுமா? இந்த பொண்ணு வேண்டாங்க இந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ணி இந்த பொண்ணு அடிமையாகிற அளவுக்கு இந்த அளவுக்கு மாற்றி வச்சதே இந்த விஜய் தான் அப்படின்ற மாதிரி அன்பு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அப்படியே.